பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் யாருன்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரனா? வாய்ப்பே இல்லைங்க. ஜெயிக்கிற மாதிரி மக்கள் ஓட் பண்ணி இருந்தாலும் தடுக்கப்படும். எந்த விஷயத்தை வச்சு அப்படி பேசுறோம் அப்படின்னா, பணப்பொட்டி வாரத்துல முத்து தான் பணப்பொட்டி எடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே மழையே வரலையே. ஏன் மழை வரணும்? அந்த இடம் ஏன் அவ்வளவு தண்ணியா இருக்கணும்? முத்து ஜெயிக்க கூடாது, இந்த ஒரு பொறியில கண்டிப்பா முத்து மாட்டியே ஆகணும். அவரை மிட் வீக்ல புதன்கிழமை அடிச்சு வெளியே பத்தணும். இதுதாங்க எல்லாத்தோட பிளான். ஆனா அந்த ஒரு ட்ராப்ல முத்து சிக்கல. சரிங்களா? அதுல அவங்க வச்ச வேட்டு என்ன அப்படின்னா, 30 மீட்டரா ஃபர்ஸ்ட் முத்து போனது. அந்த 30 மீட்டர்ல ஏன் அவ்வளோ தண்ணி? அதுக்கப்புறம் விஷால் போனப்பல தண்ணியே இல்லையே. அந்த ஃபர்ஸ்ட் முத்து ஓடுறப்ப அந்த பாதை ஃபுல்லா மழை பெஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த பாதை ஃபுல்லாவே தண்ணி இருக்கும். ஆனா நல்லா பாருங்க, ஏதோ பைப்பை வச்சு தண்ணி அடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது அந்த ஓடுற பாதை. முத்து வேகமா ஓடி வருவாரு, முழு வீச்சில் ஓடி வருவாரு, கீழே விழுவாரு. டைம் 10 செகண்ட் கிளம்பும், கேட் க்ளோஸ் ஆகும். முதல் ஆளாக முத்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சோகமா ஒரு குரல் வரும். இந்த மாதிரி தான் முத்துவுக்கு ட்ராப் வச்சாங்க. ஆனா அண்ணாச்சி ஓடி வந்துட்டாப்ல. அதுவும் இல்லாம முத்து வர்றப்ப மட்டும்தான் அந்த லைட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ரெட் லைட்டா ஒரு மாதிரி ரொம்ப டிம்மா இருக்கும். அது உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப எரிச்சல் அடை செய்யும். அது நம்ம ஒரு ஃபோக்கஸா ஓடுற நெத்தி மேல கண்ணை வச்சு நம்ம ஓடுறப்போ அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 2 ட்ராப்லையுமே முத்து ஜெயிஸ்டாப்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ முத்து பணப்பொடி எடுத்ததுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முத்து இந்த டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாருமே முத்துக்கு தான் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நல்லாவே அனலைஸ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? இன்னும் தெரிஞ்சிடும், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு அஃபிஷியலாகவே தெரிஞ்சிடும். ஆனால் முத்துவுக்கு அவ்வளோ காசு போய் சேரணுமா அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ஏன் காசா இல்லை? எல்லா சீசன்லையும் 50 லட்ச ரூபா ஒரு காரு, ஒரு புல்லட்டு, அவங்க வாங்கின சம்பளம் எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனால் ஏன் இந்த சீசனில் இந்த மாதிரி பண்ணுறீங்க? முத்துவுக்கு அவ்வளோ காசு கொடுக்கணுமான்னு தானே. ஏற்கனவே கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும். முத்துவுக்கு தான் இருக்கிறதுலே சேலரி கம்மி மக்களே. வெறும் 10,000 ரூபா தான். 30,000 ரூபா வரை கொடுத்துட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல அவங்களோட ஃபெமிலியரை பொறுத்து. ஆனால் முத்துவுக்கு 10,000 ரூபா தான் ஒரு நாளைக்கு. அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சேலரி. ஆனால் இவர் டைட்டில் வின் பண்ணி ஒரு செட்டில் அவர் உண்மையிலே சொல்ற மக்களோட மனசை சம்பாதிச்சிட்டாரு. அது வேற விஷயம், அவருக்கு காசு பெருசு கிடையாது. ஆனால் ஏன் அந்த மாதிரி பண்ணும்? முத்துவை வின் பண்ண வைக்க கூடாது. அப்ப சௌந்தர்யாக்கு தான் எல்லா சப்போர்ட்டுமே போகுது. உள்ள இருந்தும் சரி, வெளியில இருந்தும் சரி, எல்லாருமே சௌந்தர்யாக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சில பேர் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அதை முத்துவோட பிஆர்னு சொல்லிட்டு அஞ்சிதா கொளுத்தி விட்டு போயிருது. அப்ப முத்துவை பத்தி பேசினாலும் முத்துவோட பிஆர்னு சொல்றீங்க, முத்துவை ஏதாவது குறை சொன்னாலும் நடிக்கிறான்னு சொல்றீங்க. சத்தியமா இது எல்லாமே முத்துவை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக பேசுறது கிடையாது. எது உண்மையா அதை தான் பேசுறோம். லாஸ்ட் வீடியோல சௌந்தர்யா பண்ண ஸ்கேமை பத்தி பேசணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா முத்து? எதுவுமே கிடையாது. உண்மையா அவரோட உழைப்பை கொடுத்துருக்காரு. மக்கள் அவரை கொண்டாடுறாங்க. உண்மையிலே அதான் உண்மை. நான் சொல்றேன், இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் உண்மையா யார் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான ஆளு முத்துக்குமரன் தான். சௌந்தர்யா அழுகுறாங்க பாத்தீங்களா? நீ கியூட் ரியாக்ஷன்ஸை வச்சுதான் நீ இவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு சுனிதா சொன்னதுக்கு அவ்வளவு தூரம் அழுகுறாங்க. அந்த பிக் பாஸுமே ஏன் முத்து கிட்ட அந்த மாதிரி பேசலாமே, ஜாலியா பவி கிட்ட பேசலாமே. சௌந்தர்யா கிட்ட ஏன் அந்த மாதிரி ரொம்ப கொத்தமல்லி விற்கிறாரு, கருவேப்பிலை விற்கிறாரு, ஏன் அந்த மாதிரி? அப்ப மக்களோட ஆதரவு முத்துக்கு இருந்தாலும் சில இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற சில பேரா இருக்கட்டும், சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ போட்டி இவங்க 2 பேருக்கு தான். ரயான், பவித்ரா, விஷால் இவங்க 3 பேருமே ஒமிட் பண்ணப்பட்டுருவாங்க. கண்டிப்பா போட்டி இவங்க 2 பேருக்கு தான் வரும். இப்போ லீடிங்ல டாப்ல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. கண்டிப்பா சௌந்தர்யா வெர்சஸ் முத்துக்குமரன் இவங்க 2 பேர் தான் வரும். பிக் பாஸ் சீசன் 8ல யாரு டைட்டில் வின்னருக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்றத பார்த்தோம்னா முத்துக்குமரன். கண்டிப்பா அவருடைய விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா முத்துக்குமரனுக்கு ஓட் பண்ணுங்க. சௌந்தர்யாவோட அந்த கியூட் ரியாக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணுங்க. விஷாலோட விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் விஷாலுக்கு ஓட் பண்ணுங்க. ரயானோட அந்த டாஸ்க் பீஸ்ட் அவருடைய விளையாடுற டாஸ்க் எல்லாருமே பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. நீங்க ஈரமான ரோஜாவோட ஃபேனா இருந்தீங்கன்னா பவித்ராவுக்கு ஓட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஓட் பண்ணிருங்க, சரிங்களா? ஆனா டைட்டில் வின்னர் ஒருத்தன் தான். அவனுக்கு யாருன்றதை பார்த்து ஓட் பண்ணுங்க. மக்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, யாரு சூழ்ச்சி பண்ணாம வின் பண்ணாங்கன்றது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய வந்துடும். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 பத்தின ஃபைனல் அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வர்த்தமான் தமிழ் சேனலை அப் டு டேட் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வர்ற அப்டேட்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.